எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவங்களுடைய மனைவி செய்த ஒரு காரியத்தை பற்றி சோசியல் மீடியாக்களில் சில பேர் ரொம்பவே தவறாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பாக்கியராஜ் மனைவியுடைய நெருங்கிய வட்டாரங்கள் இதை மிக பெரும் அளவுக்கு தவறாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாக்கியராஜ் அவர்கள் இறந்த ஒரு சில நாட்களில் பாக்கியராஜுடைய மனைவி என்னதான் பண்ணாங்க, இதனால் அவங்களுடைய நெருங்கிய வட்டாரத்தினரும் சில சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் ரொம்பவே தவறாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். கடைசியில் நீங்கள் சொல்லுங்கள், பாக்கியராஜ் மனைவி செய்தது சரியா தவறா அப்படிங்கிறதை பற்றி. வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். நம்முடைய தமிழ் சினிமா துறையில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் நற்பெயரை எடுத்த நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் நற்பெயரை எடுத்த நடிகர்கள். அந்த ஒரு சில பேரில் பாக்கியராஜ் அவர்கள் முதன்மையானவர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நேயர்களே, நம்முடைய தமிழ் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட நடிகர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தரோ 2 பேரோ தான் நற்பெயர் பெற்றவங்க. அதில் பாக்கியராஜும் ஒருத்தர். இப்படி இருக்கிறப்ப அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் இருக்கிற பட்சத்தில் எல்லா நடிகர்களுக்கு பின்னாடியும் தவறான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கத்தான் செய்து. அந்த நடிகையிடம் தவறாக நடந்துக்கிட்டாரு, அந்த நடிகையிடம் இதற்காக கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொரு நடிகருக்கு பின்னாடியும் ஒரு தவறான ஒரு ஸ்டோரி இருக்கத்தான் செய்து, ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டோரி இருக்கத்தான் செய்து. அப்படி பட்சத்தில் பாக்கியராஜ் அவர்கள் அந்த காலத்திலிருந்து எல்லாருடைய ஹீரோயின்ஸுக்கும் பிடித்த ஒரு நல்ல நண்பராக இருந்த பாக்கியராஜ் அவர்கள் தற்போது இறந்து போயிருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கும்போது நேர்களே, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பத்தினர் ஒரு பெரிய திரையுலகத்தை சேர்ந்தவர்களோ இல்லை பெரிய பணக்கார குடும்பமோ அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்பவே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் பாக்கியராஜ் அவர்கள். இவ்வளோ பெரிய இடத்துக்கு எப்படி வந்தார்னா முழுக்க முழுக்க அவருடைய உழைப்பின் மூலமாக மட்டுமே பாக்கியராஜ் அவர்கள் வந்திருக்காரு. கடுமையாக உழைக்கக்கூடிய நபராக. இப்படி இருக்கிறப்ப இப்படிப்பட்ட நபருக்கு பாரதி ராஜா அப்படிங்கிற இன்னொரு சிறந்த நபர் உதவி இருக்கிறாரு. அதாவது பொதுவாக பாக்கியராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு சிறு உதவி பண்ணால் கூட வாழ்நாள் முழுக்க நினைவு வச்சிருப்பாராம். ரொம்ப நல்ல மனிதரான பாக்கியராஜ் அவர்களுக்கு வாழ்க்கையே கொடுத்த பாரதி ராஜாவை தன்னுடைய மனசில் எந்த அளவுக்கு வச்சிருப்பார், எந்த அளவுக்கு அன்பு செலுத்துவார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட பாரதி ராஜா இறந்த செய்தியை கேட்ட உடனே பாக்கியராஜ் அவர்களை தாங்கிக் கொள்ளவே முடியலையா. அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் 2 வாரமாக கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. அதன் பிறகு அந்த வலி அதிகமாகி தான் பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போயிருக்கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு பாக்கியராஜ் அவர்களுடைய படங்கள் மூலமாக பிடிச்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக பாக்கியராஜுடைய நெருங்கிய வட்டங்களில் இருக்கிறவங்க அவருடைய பழகினவர்களுக்கு எல்லாம் அவருடைய குணத்தினால் அவரை பிடிச்சிருக்குமா. அவர் கூட ஒரு அரை மணி நேரம் பழகினா கூட உயிரியே கொடுக்குற அளவுக்கு அவர் மேலே நமக்கு அன்பு வருமா. அந்த அளவுக்கு அன்பாக பேசக்கூடியவரா. அப்படிப்பட்ட பாக்கியராஜ் அவர்கள் இறந்தது எல்லாருக்குமே சோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்படி இருக்கிறப்ப பாக்கியராஜுடைய மனைவி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் அவர்கள் இறந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா மீண்டும் அநாத ஆசிரமத்துக்கு போய் அவங்க எல்லாருக்கும் உணவை கொடுத்துருக்குறாங்களாம். இவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துட்டால் கரெக்டாக போய் அநாத ஆசிரமத்துக்கு உணவு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் பண்ணுறதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அதே நாள் இன்றைக்கி வந்துச்சான். ஆனால் பாக்கியராஜ் அவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாடி இறந்திருந்தாலும், அவருடைய கணவர் இறந்திருந்தாலும் அவங்க இதை போய் பண்ணியிருக்கிறாங்களாம். இதை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிறதெல்லாம் நான் தான். என்னுடைய சோகத்தினாலையும் என்னுடைய தனிப்பட்ட கஷ்டத்தினாலையும் இந்த குழந்தைங்களை நான் மேலும் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்களாம். இதை சில நெருங்கிய வட்டத்தினர் தப்பாக பேசுகிறாங்க. சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி கணவர் இருந்து 3 நாட்களில் பழைய பணிக்களை நீங்களும் மறுபடியும் திரும்பிட்டீங்களே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் நேயர்களே, பாக்கியராஜுடைய மனைவி பண்ணுறது சரியா இல்லை தவறா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி.